ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல்ஸ். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுடைய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வருஷத்தில் 1,00,000 கடனையும் அடைச்சிட்டு சேமிப்பையும் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் கடனை மட்டுமே அடைப்பாங்க. பட் ஆனால் இவங்க சைட் பை சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தட் அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் என்னென்னா, சிறு சேமிப்பு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா டைம் சொல்லிடுறேன், 2024 டிசம்பர்லேருந்து 2025 டிசம்பருக்குள்ளே வந்து இது நடந்த ஒரு கதை. ஓகேங்களா, கதை கிடையாது, அவங்களுடைய ரியல் லைஃப் ஸ்டோரி. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க டார்கெட் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒரு 1 lakh கடன் வந்து கட்டியிருக்காங்க. இந்த இது பார்த்திங்க அப்படின்னா 100% வந்து பார்த்திங்கன்னா வட்டி கடன் தான். ஓகேங்களா, 2,500 மாதம் வந்து வட்டி பே பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த 1,00,000 ரூபாய்க்கு. அது வந்து அந்த 2,500 அவங்களுக்கு வந்து வீணாக போகிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை பிளான் பண்ணி நம்ம எப்படியாவது இந்த வட்டியை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, வாங்கின காசை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணியிருக்காங்க. உண்டியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் 20,000 சேர்த்துருக்காங்க. இது வந்து உண்மையாகவே பார்க்கும்போது 20,000 உண்டியலில் சேர்த்தாங்க அப்படின்னு தோணுங்க. இது வந்து சிம்பிள் தான். மாதம் 2,000 சேர்த்து வச்சாலே 10 மாதத்துக்கு 20,000 வந்துடும். மாதம் 500, 1,500 போட்டால் கூட வருஷத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக 20,000 சேமிக்கலாம். உங்களுக்கு மாதம் 500, 1000 அப்படின்றதால தெரில. எப்போவுமே பணம் சேவிங்ஸ் பண்ணும்போது நான் சொல்கிற ஒரே ஃபார்முலா தான், கூட்டி பாருங்கள். அப்போ மட்டும்தான் அதனுடைய சேமிப்போடைய உங்களுக்கு வந்து ஒரு ஆழம் வந்து புரியும். சரிங்களா, நான் சொன்ன மாதிரி டிசம்பர் 24 டு டிசம்பர் 25 இந்த 1 இயர்க்குள்ளே இந்த மாதிரி சேவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி போட்டிருக்காங்க 1000. இந்த ஆர்டி எப்படி போட்டிருக்காங்கன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்டி அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த 1000 rupees ஃப்ரீ. எனக்கு வந்து இன்னும் ரேஷன் கார்டு இல்லை. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த 1000 ரூபாய் தூக்கி அப்படியே ஆர்டிக்கு போட்டிருக்காங்க. ஸோ பேங்க்கில் தான் போட்டிருக்காங்க 1 இயர் ஆர்டி. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆனிவர்சரி, பர்த்டே. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து அவங்க ஹஸ்பண்டோட பர்த்டே, இவங்களோட பர்த்டே, ஆனிவர்சரி, குழந்தைகளோட எல்லாத்துக்கும் சேர்த்து 500, 1000 அப்படியா சேர்த்து மொத்தம் 10,000 சேவிங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 10,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக நிஜமாகவே இவங்க சொல்லும்போது எனக்கு அப்படியே கற்பனையாக போச்சு. ஓகேங்களா, ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு பாக்ஸ் வச்சு இந்த மாதிரி உண்டியல் சேவ் பண்ணி அந்த பணத்தை வந்து ரொட்டேட் பண்ணி பேப்பரில் எழுதி இது மூலிமா சேவித்தது அப்படின்னு எழுதி போட்டு பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மளிகை, வீட்டு செலவு இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,500 மந்த்லி வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து ரவுண்ட் ஆஃபே எடுத்துக்கிட்டு 1,500. சரிங்களா. அதுக்கு அடுத்தது இந்த டிப்ஸ் வந்து இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணது கிடையாது. எனக்கே இவங்க சொன்னது வந்து இது ஒரு நியூ டிப்ஸாக தான் தெரிஞ்சு. என்னென்னா, ஜிபே, ஃபோன்பே பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து ஏதாவது பில் பே பண்ணுறோம், இப்போ வந்து கரண்ட் பில் பே பண்ணுறோம், இல்லை வந்து வேறு ஏதாவது இந்த மாதிரி பில்ஸு, மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னாலும் இவங்க வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இப்போ 350 rupeesக்கு மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 400 போட்டுக்குவாங்களாமா. மீதி 50 ரூபாய் அப்படி எடுத்து நோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து எப்போ பேமெண்ட் பண்ணுறாங்களோ அதுலேருந்து ஒரு 20 கிடச்சா மொத்தம் 70 ரூபாய். அதுக்கு அடுத்து பண்ணுறதுலேருந்து ஒரு 20 ரூபா, 30 ரூபா கிடச்சா 100 ரூபா. ஸோ இந்த 100 ரூபாய் தூக்கி டிஜிகோல்டில் பே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் வந்து இவ்வளோ நாள் நான் சில்லறை சேமிப்பு வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணியிருக்கேன். நம்ம 100 ரூபா செலவு கையில் பணமாக நான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் அப்படின்றது நானே இன்னும் ஃபோன்பே, ஜிபேல நான் பண்ணவே கிடையாது. எனக்கு இது வந்து கொஞ்சம் டக்குன்னு எனக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அடுத்த டைம் நான் இதை வந்து ஃபாலோ பண்ணுவேன். இது எல்லாம் சேர்த்து மொத்தமாக 2 கிராம் கோல்டு காயின் சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா. அந்த காசு இல்லாமல் கூட வந்து அப்பப்போ எக்ஸ்ட்ரா என்ன சொன்னேன் இல்லை, 1,500 ஒரு டைம் வந்து மளிகையில் கூட மளிகை மொத்தமாக வாங்குறதுல 1,700, 800 சேமிப்பு அந்த 300 ரூபாய் தூக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிகோல்டில் போட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ இப்படி சேர்த்து 1 lakh வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர்த்துட்டாங்க. ஸோ சேர்த்து அவங்களுடைய கடனையுமே வந்து டிசம்பர்லேயே வந்து எண்ட் பண்ணிவிட்டு இந்த வருஷத்தை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான பிளானிங்காக இருக்கும். இது வந்து 1 lakh, 2 lakh, 5 lakh, வெறும் 50,000, 20,000, 1,00,000 எந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணி ஆனால் என்னென்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வெறியோடு பண்ணியிருக்காங்க. அந்த 2,500 நம்ம மிச்சப்படுத்தணும். இது கூட கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு 1,000 ரூபா சேர்த்துனா 3,500 எனக்கு வந்து மாதம் வந்து கிடைக்குமே. இதை வந்து எப்படியாவது நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இதில் வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு ஏதோ இனி அதுவா இல்லை வந்து வேறு ஏதாச்சும் கடன் வாங்கி இருந்தவங்க ஏதாவது சொன்னதுனால அந்த ஒரு இதெல்லாம் தெரியல. பட் ஆனால் சம்திங் ஒரு வைராக்கியத்தில் வந்து
சேவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க இதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இதை பண்ணணும்னு நான் பண்ணேன் சிஸ்டர், அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சி நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இந்த கடன்லாம் அடைச்சிட்டே கூடயே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சிட்டும் போயிட்டு இருந்திருக்குது. ஸ்கூல் ஃபீஸும் கட்டியிருக்காங்க. ஜுவல் லோன் ரினிவல் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஹவுசிங் லோனுமே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க, இது என் ஹஸ்பண்ட் வந்து மாத சம்பளம் வருதா அதை வந்து அப்படியே அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டு அவ்வளோதான் சிஸ்டர். என்ன இருக்குது என்ன இல்லை, எங்கே போகுது எங்கே வருது எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மட்டும்தான் இதை மெயின்டைன் பண்ணுறேன். என்கிட்ட கிட்டத்தட்ட வந்து 3 டைரி இருக்குது சிஸ்டர். 3 டைரியிலையுமே வந்து இந்த வருஷத்துக்கு ஒன்று வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மட்டும்தான் இதுக்கு வந்து இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ ப்ரீப்ளான் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கடனே அடைச்சிட்டு ஒரு நல்ல சேவிங்ஸ்லேயும் நல்ல வந்து லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. சொந்த வீடு அவங்க சொல்லியிருந்தாங்க, இன்னும் 2 இயர்ஸ் நான் வந்து இஎம்ஐ பே பண்ணால் எனக்கு என் வீடு சொந்தமாயிரும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதை கேட்கும்போது. என்ன ஒரு எனக்கு எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் அப்படின்னா, ஒரு விமனாக ஒரு கரெக்டாக வந்து ஒரு நல்ல வந்து அக்கௌண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லேடிஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நானுமே அவங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து நல்லாவே வந்து நிறைய விஷயம் அவங்கள என்கரேஜ் பண்ணி பேசியிருந்தேன். ஸோ நிறைய பேர் லேடிஸ் எந்தளவுக்கு வீடியோ பார்க்குறீங்களோ அந்த மாதிரி ஜென்ஸும் பார்க்குறீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களோட அம்மாவோ இல்லை வந்து மனைவியோ யார் வந்து ஃபினான்ஷியல் இப்போ நீங்கள் எந்த ஸ்டேஜ் இருக்கீங்களோ, இன்கேஸ் மேரீடோ இல்லை வந்து அன்மேரீடோ எது இருந்தாலும் கண்டிப்பாக அம்மாவோ இல்லை மனைவியோ அவங்கள நம்பி உங்களுடைய அக்கௌண்ட்ஸை வந்து அவங்க கையில் கொடுத்துருங்க. அவங்க வந்து சூப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்ஸில் எந்த ஓட்டை விழுகாமல் நல்லா வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ தட் உங்களுக்கு அப்போ தான் வந்து உங்களுடைய லைஃப் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு நிச்சயமாக பெண்களோட ஒத்துழைப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஒரு டைம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு நல்ல ஒரு டைமில் வந்து அவங்களோட சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஏதாவது ஒரு உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சு இல்லை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களோட அவங்களோட சேவிங்ஸ் அவங்களோட ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நம்பி வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ஸை வந்து அவங்க கையில் கொடுங்க. ஸோ இது வந்து ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய பிரதர்ஸ்க்கு வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் நம்ம வீடியோஸ் எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அல்லது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோடு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பை, see you, டேக் கேர். உங்களுக்கு முடி சம்மந்தமாக என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, முடி ரொம்ப கொட்டுது, முடி வந்து பொலிவே இல்லை முடி ரொம்ப ட்ரையாக இருக்குது, முடி வந்து ரீக்ரோத் ஆக மாட்டேது, என்ன பிரச்சனை இருந்தாலும் ஹேர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் இது ஒரு வந்து நல்ல சொல்யூஷனாக நம்மளோட ஹேர் ஆயில் இருக்கும். நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டுறதை வந்து ஸ்டாப் பண்ணும். டேண்ட்ரஃப் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல சொல்யூஷனாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளோட ஹெர்பல் ஹேர் டே வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 21 வகையான ஹெர்பல்ஸ் போடுறோம். இந்த ஹெர்பல்ஸ் எல்லாமே உங்களுக்கு முடி ரிலேட்டடாக இருக்க எல்லா பிரச்சனையும் ஒரு சொல்யூஷனாக இருக்கும். உங்களோட ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணி முடியை வந்து கொட்டுறதை நிறுத்தி முடியை வந்து நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பேஜை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டைமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரீ டெலிவரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் கூட பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பை, see you, டேக் கேர்.